வணக்கம் நேர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியில் தஞ்சமடையும் ரஷ்ய ராணுவ வீரர்கள் போரை தவிர்க்க ஓடிவரும் அவல நிலை. ஸ்பெயினில் கனவு விடுமுறை நரகமானது. 6300 பவுண்ட் பணம் திரும்பித் தர TUI நிறுவனம் மறுப்பு. லண்டனில் ஹோட்டல் இரைச்சலால் அவதிப்படும் மக்கள் வார இறுதி நாட்களில் வீட்டை விட்டு வெளியேறும் அவலம். ரஷ்யாவின் தென்பகுதியில் உக்ரைன் தாக்குதல், எண்ணெய் கிடங்குகளில் பெரும் தீ விபத்து. பிரிட்டன் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு, தாடி வைத்த புகலிடம் கோருகின்றவரை சிறுவராக கருத உத்தரவு. ரஷ்யாவை நிலைகுலைய வைக்கும் உக்ரைன், கிரிமியா மற்றும் லுகான்ஸ்கில் உட்கட்டமைப்பு தளங்கள் மீது தாக்குதல். ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிரடி முடிவு, விற்கப்படாத ஆடைகளை அடிப்பதற்கு தடை விதிப்பு. ஸ்பெயினில் காட்டுத்தீ, மேட்ரிட் அருகே தீயை கட்டுப்படுத்த திணறும் தீயணைப்பு வீரர்கள். இனி விரிவான செய்திகள். ஜெர்மனியில் தஞ்சமடையும் ரஷ்ய ராணுவ வீரர்கள் போரை தவிர்க்க ஓடிவரும் அவல நிலை. ரஷ்ய ராணுவத்திலிருந்து வெளியேறி ஜெர்மனியில் தஞ்சம் புகுந்துள்ள வீரர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தாங்கள் விரும்பாத போரில் பங்கேற்க முடியாது என்ற காரணத்தினால் பெரும் ஆபத்துகளுக்கு மத்தியில் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். ரஷ்யாவில் தங்கியிருந்தால் இராணுவ நீதிமன்றத்தில் தண்டிக்கப்படுவோம் அல்லது சிறைக்கு அனுப்பப்படுவோம் என்ற அச்சமே அவர்கள் வெளியேற காரணம் என தெரிவிக்கின்றனர். உயிர் பிழைக்க வேறு வழியில்லாமல் ஜெர்மனியை நோக்கி ஓடி வந்த தங்களுக்கு அங்குள்ள அகதிகள் சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர். இருப்பினும் இத்தகைய வீரர்களுக்கு ஜெர்மனி அரசு குடியுரிமை வழங்குவதில் பல்வேறு சட்ட சிக்கல்கள் மற்றும் நடைமுறை தடைகள் நீடிக்கின்றன. போர் எதிர்ப்பு மற்றும் இராணுவ தப்பித்தல் குறித்த விவகாரங்கள் சர்வதேச அளவில் ரஷ்ய வீரர்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஸ்பெயினில் கனவு விடுமுறை நரகமானது. 6300 பவுண்ட் பணம் திரும்பித் தர TUI நிறுவனம் மறுப்பு. ஸ்பெயினுக்கு சுற்றுலா சென்ற குடும்பம் ஒன்று தாங்கள் தங்கிய ஹோட்டல் மிகவும் அசுத்தமாகவும் மோசமாகவும் இருந்ததாக கூறி பெரும் ஏமாற்றமடைந்து உள்ளனர். ஹோட்டல் அறைகள் அழுக்காக இருந்ததோடு அங்கு பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் சரியாக இல்லாதது அவர்களை கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியுள்ளது. விடுமுறை பயணத்துக்காக செலவிட்ட 6300 பவுண்ட் பணத்தை திருப்பித் தருமாறு அந்த குடும்பம் TUI நிறுவனத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆனால் தங்களின் சேவைகளில் எந்த குறையும் இல்லை என்று கூறி அந்த நிறுவனம் பணத்தை திரும்பத் தர மறுத்துவிட்டது. விளம்பரப்படுத்தப்பட்ட வசதிகள் ஹோட்டலில் இல்லை என்றும் தாங்களின் விடுமுறையே வீணாகிவிட்டதாகவும் அந்த குடும்பத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியினை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அவர்கள் ஆலோசித்து வருகின்றனர். லண்டனில் ஹோட்டல் இரைச்சலால் அவதிப்படும் மக்கள் வார இறுதி நாட்களில் வீட்டை விட்டு வெளியேறும் அவலம். கிழக்கு லண்டனில் உள்ள ஹோட்டலில் இருந்து வரும் அதிகப்படியான இரைச்சலால் அங்கு வசிக்கும் மக்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளனர். வார இறுதி நாட்களில் அந்த ஹோட்டலில் நடக்கும் கொண்டாட்டங்கள் மற்றும் சத்தங்களால் நிம்மதியாக உறங்கவோ அல்லது வீட்டில் நிம்மதியாக இருக்கவோ முடியாமல் மக்கள் திணறுகின்றனர். இரைச்சலை தாங்க முடியாமல் வார இறுதி நாட்களில் தங்களின் வீட்டை விட்டு வெளியேறி உறவினர் வீடுகள் அல்லது வேறு இடங்களில் தஞ்சம் புகுவதை மக்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்த ஹோட்டல் நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித முன்னேற்றமும் இல்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அமைதியான சூழலை விரும்பி வசிக்கும் தங்களுக்கு இந்த ஹோட்டல் அமைதிக்கு பெரும் இடையூறாக இருப்பதாக அவர்கள் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளனர். உள்ளூர் நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் இதில் தலையிட்டு தங்களின் துயரத்தை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் குடியிருப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரஷ்யாவின் தென்பகுதியில் உக்ரைன் தாக்குதல், எண்ணெய் கிடங்குகளில் பெரும் தீ விபத்து. உக்ரைன் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் ரஷ்யாவின் தெற்கு பகுதியில் உள்ள முக்கிய எண்ணெய் கிடங்குகள் கடும் தீ விபத்துக்கு உள்ளாக்கியுள்ளன. இந்த தாக்குதல் ரஷ்யாவின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை சீர்குலைக்கும் நோக்கில் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் பெரும் போராட்டத்துக்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டுவர முயற்சி செய்து வருகின்றனர். விபத்து நடந்த பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போர்க்களத்தில் ரஷ்யாவின் முக்கிய தளபாடங்களை இலக்கு வைத்து உக்ரைன் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களால் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு உள்ளூர் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
பிரிட்டன் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. தாடி வைத்த புகலிடம் கோருகின்றவரை சிறுவராக கருத உத்தரவு. பிரிட்டனில் புகலிடம் கோரிய நபர் ஒருவர் வயது முதிர்ந்தவராக தோற்றமளித்தாலும் அவரை சிறுவராகவே கருத வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த நபர் தாடி வைத்திருந்த போதிலும் அவர் சமர்ப்பித்த ஆவணங்கள் மற்றும் சான்றுகளின் அடிப்படையில் அவர் மைனர் என்று நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அவரது உடல் தோற்றம் முதிர்ச்சியாக இருந்தாலும் சட்டபூர்வமாக அவர் சிறுவர் என்பதற்கான ஆதாரங்கள் சரியாக இருப்பதாக நீதிபதி குறிப்பிட்டார். ஆனால் அந்த நபர் புகலிடம் கோருகின்றவர்களுக்கான வழக்கமான நடைமுறைகளுக்கு பதிலாக சிறுவர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களின் கீழ் நடத்தப்பட வேண்டும். இந்த தீர்ப்பு அகதிகள் மற்றும் புகலிடம் கோருகின்றவர்களின் வயதை உறுதிப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை பொது வெளியில் பெரும் விவாதத்துக்கு உள்ளாக்கியுள்ளது. அரசின் குடிவரவு விதிகள் மற்றும் வயது தொடர்பான பரிசோதனைகளின் நம்பகத்தன்மை குறித்து இத்தீர்ப்பு முக்கிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. ரஷ்யாவை நிலைகுலைய வைக்கும் உக்ரைன் கிரிமியா மற்றும் லுகான்ஸ்கில் உட்கட்டமைப்பு தளங்கள் மீது தாக்குதல். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள கிரிமியா மற்றும் லுகான்ஸ் பிராந்தியங்களில் உள்ள முக்கிய உட்கட்டமைப்பு தளங்களை இலக்கு வைத்து உக்ரைன் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் இராணுவ மற்றும் தளபாட வலிமையினை குறைக்கும் நோக்கில் இந்த தாக்குதல்கள் உக்ரைன் படைகளால் திட்டமிட்டு நடத்தப்படுகின்றன. இத்தாக்குதல்கள் மூலம் ரஷ்யாவின் போர் விநியோக சங்கிலி மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகளை முடக்க உக்ரைன் முயற்சிப்பதாக இராணுவ வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நடவடிக்கைகளால் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதோடு அவர்களின் இராணுவ நடவடிக்கைகள் பெரும் சவாலை சந்தித்துள்ளன. போர்க்களத்தில் ரஷ்யாவை தற்காப்பு நிலைக்கு தள்ளும் வகையில் உக்ரைன் தனது நெடுந்தொலைவு தாக்குதல் திறனை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. இந்த தாக்குதல் சம்பவங்கள் குறித்து ரஷ்ய தரப்பில் இருந்து எவ்வித அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தலும் வழங்கப்படாத நிலையில் போர் பதட்டம் அதிகரித்து வருகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிரடி முடிவு. விற்கப்படாத ஆடைகளை அளிப்பதற்கு தடை விதிப்பு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் விற்கப்படாமல் தேங்கி நிற்கும் ஆடைகள் மற்றும் காலணிகளை அளிப்பதற்கு தடை விதிக்கும் புதிய சட்டம் தற்போது அமலுக்கு வந்துள்ளது. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கவும் வளங்களை வீணடிப்பதை தடுக்கவும் இத்தடையினை ஐரோப்பிய ஒன்றியம் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக கொண்டு வந்துள்ளது. பல நிறுவனங்கள் தங்களின் பழைய ஸ்டாக் ஆடைகளை தீயிட்டு கொளுத்துவதையும் குப்பையில் கொட்டுவதையும் இந்த சட்டம் கடுமையாக தடுத்துள்ளது. இதற்கு பதிலாக விற்கப்படாத பொருட்களை மறுசுழற்சி செய்யவும் அல்லது மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரவும் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் நிறுவனங்களுக்கு பெரும் அபராதம் மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் பாயும் என்றும் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஆடைகளின் உற்பத்தியால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை சரி செய்யவும் இந்த முயற்சி உலகளாவிய ஜவுளித்துறையில் பெரும் மாற்றத்தை வெளிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்பெயினில் காட்டுத்தீ. மேட்ரிட் அருகே தீயை கட்டுப்படுத்த திணறும் தீயணைப்பு வீரர்கள். ஸ்பெயினின் தலைநகர் மேட்ரிட் நகருக்கு வடக்கே உள்ள லோசோயுலோ பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. சுமார் 70 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தீ பரவியுள்ள நிலையில் அதனை அணைக்க தீயணைப்பு படையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். தீவிரமான வெப்பம் மற்றும் காற்றின் திசை மாறி வீசுவதே தீயணைப்பு பணிகளுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது.